ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு கோட் மெயில். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் சீரிஸ்ல புதுசா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அந்த ப்ராப்ளமோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் எலமெண்ட். இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். இது ஒரு ஈஸி கொஸ்டின் கூட. ஸோ சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்க போது நான் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரியே சொல்லி தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தலாம். கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கதையா நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ சிம்பிளா வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அதாவது நமக்கு நம்ஸ் ஒரு அரே கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து வேல்யூன்னு சொல்லி ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூல கொடுத்துருக்க இன்டீஜரை வந்து இந்த நம்ஸ்ங்கிற அரேல இருந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து நம்ம அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் கொஸ்டின். அதாவது எனக்கு வந்து இங்க 3 2 2 3 இருக்கா. இப்போ எனக்கு வேல்யூ என்ன 3. ஸோ 3 வந்து இந்த நம்ஸ்ங்கிற அரேல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு என்ன வேல்யூஸ் இருக்கும், 2 3 வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ மீதி வந்து 2 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த 2 2 வந்து நான் அவுட்புட்டா கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த அவுட்புட்டை கொடுக்குறப்ப மட்டும் நான் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்லாம் என்னன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மெயின் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம புதுசா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது புதுசா ஒரு அரேவோ லிஸ்டோ எதுவுமே கிரியேட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து கொடுத்திருக்க நம்ஸ்ங்கிற அரேவே வந்து நம்ம மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கணும். ஓகேவா. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து புதுசா வேற ஒரு லிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி அதுல இருந்து அவுட்புட் தர தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இப்போ எனக்கு 3 2 2 3 இருக்கா. இந்த அரே வந்து 3 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மாடிஃபை பண்ணா என்ன மாதிரி இருக்கும், எனக்கு 2 2 மட்டும் இருக்குமா. அதாவது இந்த 2 3 ரிமூவ் ஆயிடும். ஏன்னா வந்து எனக்கு கொடுத்திருக்க வேல்யூ வந்து 3. ஸோ 3 வந்து நான் அரேல இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு எந்த மாதிரி அரே இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா. ஸோ இதை தான் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் இது ரிட்டர்ன் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் வந்து இதுல எத்தனை வேல்யூஸ் இருக்கு, எனக்கு 2 வேல்யூஸ் இருக்கு. ஸோ நான் 2ன்னு சொல்லி அவுட்புட் தரணும். ஸோ நம்ம 2ன்னு சொல்லி அவுட்புட் கொடுத்தா அவங்க எப்படி வந்து இந்த அவுட்புட் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ இங்க பாருங்களேன், எக்ஸ்பிளனேஷன்ல பாருங்க. எனக்கு நம்ஸ் அரேவை மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 2 2 அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். அதாவது இந்த 2 3க்கு பதிலா 2 அண்டர்ஸ்கோர் விட்டுட்டாங்க. அந்த அண்டர்ஸ்கோர் தான் விடணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நமக்கு என்ன வேணா விட்டுக்கலாம். இங்க சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். இட் டஸ் நாட் மேட்டர் வாட் யூ லீவ் பியாண்ட் த ரிட்டர்ன் டிகே, ஹென்ஸ் தே ஆர் அண்டர்ஸ்கோர். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ, அதாவது என்னோட ஆக்சுவல் அவுட்புட் வந்து இந்த 2 வேல்யூஸ் தான். சோ இந்த 2 வேல்யூக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா விட்டுக்கலாம். அதாவது இங்க என்ன வேணா நம்பர் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர் கூட இருக்கலாம், ஆர் அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இவங்க வந்து ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. நம்ம இந்த மாதிரி அவுட்புட் கொடுத்தா அவங்க எப்படி வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ மட்டும் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி 2ன்னு சொல்லி அவுட்புட் கொடுத்தா போதும். இந்த நம்ஸ் அரேவை மாடிஃபை பண்ணி இந்த 2ன்னு சொல்லி அவுட்புட் கொடுக்கணும். அவ்வளவுதான். அதாவது இப்ப நான் 2ன்னு சொல்லி அவுட்புட் கொடுத்தேன்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 வேல்யூஸ் எடுத்துப்பாங்க. ஓகேவா. இது லைட்டா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இதுக்கான லாஜிக் வந்து பில்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். அப்ப புரியும் பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள் 2 வந்து ஒரு வாட்டி பார்த்தலாம். அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்ப நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப இங்க பாருங்க, எனக்கு வந்து நம்ஸ் அரே கொடுத்து ஒரு பெருசா ஒரு அரே கொடுத்துருக்காங்க. வேல்யூ வந்து எனக்கு 2. இப்ப இந்த 2 வந்து ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு எது ரிமூவ் ஆயிரும், இதெல்லாம் ரிமூவ் ஆயிடுமா. அதாவது எனக்கு 3 வேல்யூஸ் வந்து எனக்கு ரிமூவ் ஆகுது அரேல இருந்து. சோ மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல அரேஞ்ச் ஆயிருச்சா. அதாவது நான் அவுட்புட் வந்து 5ன்னு சொல்லி கொடுத்தா போதும். எனக்கு மீதி எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 5 வேல்யூஸ் இருக்கா. சோ நான் 5ன்னு சொல்லி அவுட்புட் கொடுத்தா போதும். அவங்க இந்த நம்ஸ் அரேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 வேல்யூ எடுத்துப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 வேல்யூ வந்து நீங்க என்ன வேணா இருக்கலாம். ஆர் வந்து ரிமூவ் கூட பண்ணிடலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து அந்த அரேவை மாடிஃபை பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா. மாடிஃபை பண்ணிட்டு நம்ம எத்தனை வேல்யூஸ் இருக்குமோ அந்த வேல்யூ மட்டும் அவுட்புட்ல கொடுத்தா போதும். அவ்வளவு வேல்யூஸ் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து அவ்வளவு வேல்யூஸ் எடுத்துப்பாங்க. ஓகேவா. சோ அந்த அரே எப்படி மாடிஃபை பண்றது, அதே மாதிரி அவுட்புட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுன்னு சொல்லி நம்ம பாத்துருவோம். ஓகேவா. சோ இதுக்கான லாஜிக்கை வந்து நான் ஒயிட் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சோ எக்ஸாம்பிள் 1ல கொடுத்த அரேவை வந்து நான் எக்ஸ்பிளனேஷனுக்கு எடுத்துக்கிறேன். சோ எக்ஸாம்பிள் 1ல என்ன கொடுத்திருந்தாங்க, 3 2 2 3. எனக்கு வேல்யூ வந்து 3 கொடுத்திருந்தாங்க. ஓகே. இப்ப நான் அந்த அரேல இருந்து 3 ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த 2 2 அப்படிங்கிற 2 வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து எத்தனை வேல்யூஸ் மீதி இருக்குமோ அதை மட்டும் நான் அதோட கவுண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும். அவங்க அத்தனை வேல்யூஸ் அவங்களே வந்து அந்த அரேல இருந்து எடுத்துப்பாங்க. சோ இதுக்கான லாஜிக் வந்து எப்படி பில்ட் பண்றேன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு பாயிண்டர் எடுத்துக்க போறேன். ஓகேவா. இந்த பாயிண்டர் எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி நான் லேட்டரா சொல்றேன். ஜஸ்ட் வந்து கான்செப்டை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தா ஒரு பாயிண்டர் வந்து நான் ஸ்டார்டிங்ல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பாயிண்டர்னா ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் லைக் அது ஒரு வேரியபிள் தான். நான் உங்களுக்கு கோட் போடும்போது உங்களுக்கு புரியும் பாயிண்டர் என்னன்னு சொல்லி. ஜஸ்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாயிண்டர் இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அரேவை வந்து நான் டிராவர்ஸ் பண்ண போறேன். அதாவது ஒவ்வொரு வேல்யூஸா எடுத்து செக் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்போ நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து இவங்க கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூக்கு ஈக்குவலான்னு சொல்லி பாக்குறேன். அதாவது 2 மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பாக்குறேன். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா நான் அந்த வேல்யூ ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா. நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்றது மீன்ஸ் அதை விட்டுட்டு நான் நெக்ஸ்ட் வேல்யூக்கு செக் பண்றேன். இது ஏன் செக் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, புரியுதான்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 3, எனக்கு இவங்க கொடுத்த வேல்யூவோட அது மேட்ச் ஆகுது. சோ நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். சோ நான் இதை செக் பண்ணல, நான் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 வந்து செக் பண்றேன். ஓகே, இந்த 2 செக் பண்ணும்போது என்ன பண்றேன்னா இப்போ எனக்கு அவுட்புட்ல வந்து அரே வந்து என்ன மாதிரி மாடிஃபை பண்ணணும், ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி தானே இருக்கணும். 2 2 அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். இந்த அண்டர்ஸ்கோருக்கு பதிலா என்ன வேணா இருக்கலாம். இங்க 10 10ன்னு கூட இருக்கலாம், இல்ல 2 2ன்னு கூட இருக்கலாம். எனக்கு தேவை ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ வந்து என்னோட ஆக்சுவல் அவுட்புட்டா இருக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா வந்து நான் 2ங்கிற வேல்யூ தான் அவுட்புட்டா தர போறேன். சோ ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ சோ இதுதான் வந்து என்னோட அவுட்புட் அரே. சோ இது மாதிரி நான் மாடிஃபை பண்ணணுமா. சோ இது எப்படி பண்றது, இங்க பண்றேன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க.
ஓகே, இது ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, நான் இந்த வேல்யூ செக் பண்றேன்னா, சோ இந்த வேல்யூ செக் பண்ணும்போது இது வந்து என்னோட வேல்யூக்கு ஈக்குவல் கிடையாது. அதாவது கொடுத்திருக்க வேல்யூக்கு ஈக்குவல் கிடையாது. ஏன்னா நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூ 2, கொடுத்திருக்க வேல்யூ 3. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூவை இந்த பாயிண்டர் எங்க இருக்கோ அங்க மூவ் பண்ண போறேன். அதாவது இந்த பாயிண்டர் எங்க இருக்கு, இப்போ என்ன ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை வந்து நான் 2ன்னு சொல்லி மாத்த போறேன். ஓகேவா? இப்போ நான் செக் பண்ண வேல்யூ நான் எதுவுமே பண்ண போறல, ஜஸ்ட் வந்து அப்படியே விட்டுற போறேன். செக் பண்றேன், ஜஸ்ட் இந்த வேல்யூக்கு மேட்ச் ஆகுதான்னு சொல்லி செக் பண்றேன். அப்படி மேட்ச் ஆகலன்னா நான் வந்து அந்த பாயிண்டர் எங்க இருந்தோ, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பாயிண்டர் வந்து இனிஷியலைஸ் பண்ணோம்ல, அந்த பாயிண்டர் இப்போ எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து நான் அந்த வேல்யூவை அசைன் பண்றேன். ஓகேவா? இது ஏன் அசைன் பண்றேன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம அசைன் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி எனக்கு இந்த 2 வந்து இங்க வந்துரும், இங்க 2 எனக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ பாயிண்டர் வந்து இங்க இருக்கு. சோ எனக்கு இந்த மாதிரி இப்போ அரே மாடிஃபை ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி அரே வந்து மாடிஃபை பண்றதுனால எனக்கு எப்படி வந்து ஆக்சுவல் அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலா வந்து எனக்கு கொடுத்த அரே வந்து இப்படி இருந்துச்சா, இப்படி இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 2 இங்க மூவ் பண்ண போறேன், இந்த 2 இங்க மூவ் பண்ண போறேன். அவ்வளவுதான். இப்போ எனக்கு இந்த 2 இங்க வந்துருமா? எனக்கு இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ வந்து 2ஆ இருக்கணும். அவ்வளவுதான். அதாவது சிம்பிளா சொல்லப்போனா, நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து வேல்யூக்கு மேட்ச், அதாவது கொடுத்திருக்க வேல்யூக்கு மேட்ச் ஆகலைன்னா ஜஸ்ட் வந்து நான் முன்னாடி இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டே வரேன். அதாவது ஒவ்வொரு வேல்யூவா தூக்கி முன்னாடி போட்டே வர்றேன். அவ்வளவுதான். எனக்கு வந்து மீதி இருக்க வேல்யூஸ் பத்தி கவலை இல்ல. ஜஸ்ட் வந்து எனக்கு தேவையான அரே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து மாடிஃபை ஆகணும். அவ்வளவுதானே. இதுதான் கான்செப்ட். சோ அந்த மாதிரி நான் வந்து அரேவை மாடிஃபை பண்றேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணேன், இப்போ நான் இங்க இருந்த 2 வந்து இங்க தூக்கி போட்டேன். சோ இப்போ தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் ஏதாவது வேல்யூ செக் பண்றேன். இப்போ நான் இந்த வேல்யூ செக் பண்ணனும்னா, சோ இந்த வேல்யூ செக் பண்ணும்போது எனக்கு ஒருவேளை இது 4 இருக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப 4ஆ இருந்தா எனக்கு வந்து அது ஆக்சுவல் அவுட்புட்ல இருக்கணும்ல. ஏன்னா வந்து இது 3 கிடையாது. நான் 3 மட்டும் தான் ரிமூவ் பண்ணனும். மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். சோ நான் என்ன பண்ணனும், இந்த வேல்யூ தூக்கி நான் இங்க போடணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஏற்கனவே இந்த ஒரு வேல்யூ நான் இங்க அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வரக்கூடிய வேல்யூஸ் நான் அப்படியே இங்க இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு போகணும். சோ நான் எப்ப வந்து ஒரு வேல்யூ நான் அசைன் பண்றனோ, அப்ப வந்து நான் இனிஷியலைஸ் பண்ண பாயிண்டரை வந்து நான் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் நான் அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ஆர்டரா போகணும். அதாவது அரேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் வேல்யூவா அரேஞ்ச் ஆயிட்டே போகணும். சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ அரேஞ்ச் பண்றேன், தென் வந்து செகண்ட் வேல்யூ இப்ப அரேஞ்ச் பண்றேன். சோ இப்போ எனக்கு என்ன ஆச்சு, இந்த வேல்யூ நம்ம அசைன் பண்ணி முடிச்சாச்சு. சோ இந்த பாயிண்டரை நான் இங்க மூவ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ எந்த வேல்யூ செக் பண்ணேன், இந்த வேல்யூ செக் பண்ணி இங்க தூக்கி போட்டாச்சு. சோ இந்த வேலை முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் இந்த வேல்யூ செக் பண்றேன். சோ எனக்கு ஆக்சுவலா இது 2 தான் இருந்தது. சோ இப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்றேன், இந்த 2 வந்து இந்த 3க்கு ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்றேன். ஈக்குவலா இல்லைன்னா என்ன பண்ண சொன்னேன், ஜஸ்ட் வந்து இந்த பாயிண்டர்ல வந்து மூவ் பண்ணா போதும். சோ இந்த 2 வந்து மறுபடியும் இங்க வந்துரும். 2 வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. சோ சேம் 2 தான் வரப்போகுது. அதே மாதிரி எனக்கு நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூ 2 தான். சோ அதை நான் விட்டுறேன். நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூ எந்த ஒரு மாடிஃபையும் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் அப்படியே விட்டுற போறோம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து செக் பண்ணி நம்ம இனிஷியலைஸ் பண்ண பாயிண்டர் எங்க இருக்கோ நான் அங்க மூவ் பண்றேன். ஓகேவா? அந்த பாயிண்டர் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வேல்யூஸ் அரேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதாவது ஒவ்வொரு வேல்யூஸா பின்னாடி இருந்து முன்னாடி மூவ் பண்ணிட்டே வரோம். அதாவது நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து கொடுத்திருக்க வேல்யூக்கு ஈக்குவல் கிடையாதுன்னா நான் அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டே வரேன். சோ அந்த அரேவை மட்டும் நான் அரேஞ்ச் பண்ண அரேவை மட்டும் நான் அவுட்புட்ல கொடுத்தா போதும்ல. சோ அதுதான் எனக்கு கான்செப்ட். சோ என்ன ஆச்சு, எனக்கு இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ அரேஞ்ச் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த வேல்யூ செக் பண்ணி முடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து இதை செக் பண்ணணும். சோ எனக்கு பாயிண்டர் வந்து இங்க இருந்துச்சு, நான் அங்க அசைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க மூவ் பண்ணணுமா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ அரேஞ்ச் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வேல்யூஸ் இங்க இருந்து அரேஞ்ச் பண்ணணும். சோ இந்த வேலை முடிஞ்சது. சோ நான் இதை செக் பண்ணும்போது என்ன பண்ணணும், இது வந்து எனக்கு இதோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். 2 வந்து ஈக்குவல். சோ என்ன பண்ணணும், இந்த வேல்யூ ஸ்கிப் பண்ணணும். ஏன்னா வந்து நான் இந்த 3ங்கிற வேல்யூ வந்து நான் என்னோட தேவையான அரேக்குள்ள நான் எடுத்துக்க கூடாது. ஏன்னா வந்து இந்த 3 ரிமூவ் பண்ணணும். சோ 3 இல்லாத வேல்யூஸ், அதாவது இங்க கொடுத்திருக்க வேல்யூக்கு மேட்ச் இல்லாத வேல்யூஸ், நாட் ஈக்குவலான வேல்யூஸ் மட்டும் தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இந்த வேல்யூக்கு ஈக்குவலான வேல்யூ நான் அப்படியே விட்டலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். எந்த ஒரு செக்குமே பண்ண தேவையில்ல. சோ வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ கொடுத்திருக்க அரேல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ் நம்ம செக் பண்ணியாச்சு. சோ நம்மளோட டிராவர்சிங் முடிஞ்சது. சோ இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு அரே வந்து மாடிஃபை ஆயிருச்சா. எனக்கு வந்து தேவையான அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு என்னோட அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன் தான் சொல்லி எனக்கு எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ஆக்சுவல் பாயிண்டர் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதாவது நம்ம இனிஷியலைஸ் பண்ண பாயிண்டர் வந்து எங்க இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது 2வது இண்டெக்ஸ். இப்போ எனக்கு இந்த பாயிண்டர் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, 2வது இண்டெக்ஸ்ல இருக்கா. அப்போ இந்த 2வது இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ் மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணா போதும்ல. ஏன்னா வந்து இப்போ இந்த பாயிண்டர் கரண்ட் பொசிஷன்ல எங்க இருக்கு, இங்க இருக்கா. அப்ப நான் இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் நான் அரேஞ்ச் பண்ணிருப்பேன். ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டே தான் இங்க வந்திருக்கேன். இந்த பாயிண்டர் வந்து எங்க வந்து எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிருப்பேன். அப்ப எனக்கு இந்த கரண்ட் பாயிண்டர் வந்து எனக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இண்டெக்ஸ் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணா போதும்ல. ஏன்னா வந்து இண்டெக்ஸ் எப்பயுமே வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ நம்ம மாடிஃபை பண்ணியிருந்தோம்னா எனக்கு பாயிண்டர் வந்து 2வது இண்டெக்ஸ்ல இருக்கும். 3 வேல்யூ நான் மாடிஃபை பண்ணியிருந்தேன்னா எனக்கு 3வது இண்டெக்ஸ்ல இருக்கும். ஏன்னா வந்து இந்த வேல்யூ ஒருவேளை மாடிஃபை பண்ணியிருந்தேன்னா எனக்கு பாயிண்டர் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்ப எனக்கு இந்த இடத்துல இண்டெக்ஸ் என்ன 3. அப்ப எனக்கு 3ங்கிற வேல்யூல இருக்கும். அப்போ நான் ஃபைனல் அவுட்புட்ல வந்து நான் செக் பண்ணக்கூடிய பாயிண்டர் வந்து கடைசியில வந்து எந்த பொசிஷன்ல இருக்கோ நான் அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும்ல. அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ் வந்து அதுவே எடுத்துக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம அந்த வேல்யூ, அதாவது எத்தனை வேல்யூ வந்து எனக்கு கடைசி ஃபைனல் அவுட்புட்ல வந்து ஃபைனல் அரேல வந்து இருக்கும்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணா போதும். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அத்தனை வேல்யூ எடுத்துப்பாங்க. இப்போ எனக்கு ஆக்சுவலா வந்து இந்த நான் இனிஷியலைஸ் பண்ண பாயிண்டர் வந்து எந்த இடத்துல இருந்தது, இங்க வந்து 2 இருந்தது, 0 1 2 3. ஓகே, இப்போ எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. நான் 2ன்னு சொல்லி அவுட்புட் கொடுத்தேனா இங்க ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் எடுத்துப்பாங்க. சோ எனக்கு ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் என்ன எனக்கு கரெக்ட்டா வந்துருச்சா. அதாவது இந்த சென்டர்ல இருந்த 2 2 வந்து எனக்கு ஒரு பொசிஷன் முன்னாடி வந்துருச்சு. 2 2 வந்து முன்னாடி வந்துருச்சு. அதாவது எனக்கு ஆக்சுவல் அரேல என்னென்ன வேல்யூஸ் தேவையோ அதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்க்கு மூவ் பண்ணிட்டே வரேன். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? சோ எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த பாயிண்டர் வந்து எங்க இருக்கோ அதுதான் அவுட்புட். அதே மாதிரி நான் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணா போது அவங்களே வந்து இந்த ஆக்சுவல் அரே வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் क्वेश्चन. சோ இது அப்படியே வந்து நம்ம கோட்ல அப்ளை பண்ண போறோம். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகேவா?
ஓகே, நம்ம லாஜிக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒரு பாயிண்டர் இனிஷியலைஸ் பண்ணணும். சோ பாயிண்டர்னா ஒண்ணு இல்ல, நான் p சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் 0th இண்டெக்ஸ்ல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்னா வந்து அது 0th இண்டெக்ஸ் தான். ஏன்னா வந்து இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அதனால வந்து என்னோட பாயிண்டர் வந்து 0th இண்டெக்ஸ்ல நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொடுத்திருக்க அரே வந்து நம்ம டிராவர்ஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு எலிமெண்டா செக் பண்ணணும். சோ செக் பண்றதுக்காக நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேன். ஃபார் I in range 0, len of nums. அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் செக் பண்றேன். சோ அதனால 0ல இருந்து len of nums வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபார் லூப் கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். சோ இத பத்தி பெருசா எக்ஸ்பிளனேஷன் தர தேவையில்லை நினைக்கிறேன். சோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். ஓகே, இப்போ நான் ஃபார் லூப் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் செக் பண்ணக்கூடிய எலிமெண்ட் வந்து கொடுத்திருக்க வேல்யூக்கு ஈக்குவலா இல்ல நாட் ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணணும். சோ அதுக்காக இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் எழுதுறேன். இஃப் nums of I நான் வந்து இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணுது. சோ nums of I னு செக் பண்ணா அது வந்து வேல்யூஸை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? இப்போ nums of I டபுள் ஈக்குவல் டு வேல்யூக்கு ஈக்குவலா இருந்தா, ஓகேவா? கொடுத்திருக்க வேல்யூவோட வேரியபிள் நேம் வந்து VAL. சோ நான் அப்படியே இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து கொடுத்திருக்க வேல்யூக்கு ஈக்குவலா இருந்தா என்ன பண்ணேன்? ஜஸ்ட் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம். சோ நான் இங்க கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ வந்து ஸ்கிப் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ நான் இங்க கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எல்ஸ். ஒருவேளை எனக்கு நாட் ஈக்குவலா இருந்தா என்ன பண்ணணும்? அந்த வேல்யூ வந்து நான் அரேயோட ஸ்டார்டிங் பொசிஷன் கொண்டு வரணும். ஸ்டார்டிங் பொசிஷன் மீன்ஸ் நான் அந்த பாயிண்டர் எங்க இனிஷியலைஸ் பண்ணிருக்கணும் அங்க கொண்டு வரணும். ஏன்னா வந்து பாயிண்டர் தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வருது. நான் ஒவ்வொரு வேல்யூஸா வந்து ஸ்டார்டிங் மூவ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பாயிண்டரோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேன். அப்பதான் வந்து நெக்ஸ்ட் எனக்கு அரேஞ்ச் ஆகிட்டே வரும். சோ என்ன பண்றேன் இந்த இடத்துல? nums of p. அதாவது nums of p னா வந்து எனக்கு இந்த பாயிண்டர்ல இருக்கக்கூடிய பொசிஷன். இப்ப பாயிண்டர் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. சோ nums of 0 வந்து நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூவை மாத்துறேன். அதாவது சிம்பிளா சொல்ல போனா நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ செக் பண்ணணும்னா சோ இது எனக்கு ஸ்கிப் ஆயிரும். ஏன்னா வந்து இந்த வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கு. சோ ஸ்கிப் ஆயிரும். சோ ஸ்கிப் ஆனதுக்கு அப்புறம் இந்த வேல்யூ வருமா? என்னோட பாயிண்டர் வந்து இங்க இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன் 0th இண்டெக்ஸ்ல. இப்போ நான் இந்த வேல்யூ செக் பண்ணும்போது எனக்கு இது வந்து ஈக்குவல் கிடையாது இந்த வேல்யூக்கு. சோ என்ன பண்றேன்? இங்க இருக்கக்கூடிய வேல்யூவை இதுவா மாத்துறேன். சோ எனக்கு இந்த nums of p இதுதான் வந்து p, இதுதான் வந்து i. சோ nums of p வந்து எனக்கு nums of i மாறும். அப்ப இந்த 2 வந்து இங்க வந்துரும். அதே மாதிரி இந்த பாயிண்டர் வந்து நான் இங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ செக் பண்றேன். இது வந்து ஈக்குவல் கிடையாது. சோ இது வந்து எனக்கு இங்க வந்துரும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்டர் வந்து இங்க வந்துரும். அவ்வளவுதான். இதே மாதிரி தான் நான் ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டே போறேன். சோ இதுதான் கான்செப்ட். இது அப்படியே கோட்ல போடுறேன் பாருங்க. nums of p equal to nums of i. அவ்வளவுதான். அதாவது நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூ தூக்கி அப்படியே வந்து நான் p பாயிண்டர் இருக்கக்கூடிய பொசிஷன்ல வந்து நான் அசைன் பண்றேன். அவ்வளவுதான். அசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? என்னோட p யோட பாயிண்டரோட வேல்யூ ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அப்பதான் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். சோ அதனால இப்படி பண்ணிக்கிறேன். சோ அவ்வளவுதான் நம்மளோட என்டையர் லாஜிக் முடிஞ்சது. அதாவது ஜஸ்ட் வந்து ஒரு வேல்யூவை செக் பண்றோம். அதை செக் பண்ணி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டே வரோம். அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எதை வந்து அவுட்புட்டா கொடுக்க சொன்னேன்? இந்த பாயிண்டரோட வேல்யூ தான் நான் அவுட்புட்டா கொடுக்கணும். ஏன்னா வந்து இந்த பாயிண்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் வந்து எனக்கு அரேஞ்ச்டு அரே. அதாவது எனக்கு மாடிஃபை ஆன அரே. சோ அந்த அரேயோட வேல்யூஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி எனக்கு எதை வச்சு நம்ம அவுட்புட் நம்ம டிசைட் பண்ணுவோம்? இந்த p யோட வேல்யூ எங்க இருக்கும்? சோ அவ்வளவு வேல்யூஸ் வந்து எனக்கு மாடிஃபை பண்ணிருக்குன்னு சொல்லி அர்த்தம். சோ அதனால வந்து ரிட்டர்ன் p. அதாவது நான் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்டரோட வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும். சோ அதுவே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க அரே வந்து எடுத்துப்பாங்க அவங்களே அவுட்புட்ல. ஓகேவா? சோ இந்த லாஜிக் வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. சோ எனக்கு வந்து எக்ஸாம்பிள்ல கொடுத்த கேஸ் 1 அண்ட் தென் வந்து கேஸ் 2 ரெண்டுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருச்சு. சோ நம்ம வந்து இந்த கோட வந்து நம்ம சப்மிட் பண்ணி பார்ப்போம் எல்லா டெஸ்ட் கேஸ்க்கும் ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு வந்து கோட் அக்செப்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரன் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது 42 ms சம்திங் தான் இருக்கு. சோ எனக்கு கோட் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த கொஸ்டினோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கிட்டா நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல எத்தனை ஆபரேஷன்ஸ் பண்றோம்? ஜஸ்ட் வந்து கொடுத்திருக்க அரேவை வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம செக் பண்றோம். இங்க nums அரேல எனக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கும் அத்தனை வாட்டி வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவை செக் பண்றோம். நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து கொடுத்திருக்க வேல்யூக்கு ஈக்குவலா இல்லைன்னா ஜஸ்ட் வந்து அதை வந்து வேற ஒரு பொசிஷனுக்கு வந்து மூவ் பண்றோம். சோ இதுதான் வந்து லாஜிக். சோ மொத்தமா வந்து நம்ம எத்தனை ஆபரேஷன் பண்ணுவோம்? இந்த nums அரேல வந்து எவ்வளவு வேல்யூஸ் இருக்கும் நம்ம அவ்வளவு ஆபரேஷன்ஸ் பண்ணுவோம். சோ அப்ப வந்து என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா O of n. ஏன்னா வந்து எனக்கு இங்க எத்தனை வேல்யூஸ் கொடுத்திருக்காங்களோ அத்தனை ஆபரேஷன் நடக்குது. அதாவது லீனியரா வந்து எனக்கு ஆபரேஷன்ஸ் இருக்கு. சோ எனக்கு லீனியர் ஆபரேஷனா வந்து என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன்? O of n. ஓகேவா? சோ எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா O of n. அதே மாதிரி எனக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு அரேவோ லிஸ்ட்டோ வந்து புதுசா கிரியேட் பண்ணிருக்கோமா? இல்ல. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்டர் மட்டும் தான் இனிஷியலைஸ் பண்ணோம். p னு சொல்லி ஒரே ஒரு பாயிண்டர் மட்டும் தான் இனிஷியலைஸ் பண்ணோம். சோ அதுக்கான ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா O of 1. ஏன்னா வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். அது வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள். சோ அதனால வந்து இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் O of 1. ஓகேவா? சோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். சோ இந்த क्वेश्चन வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி புரியாதவங்க ஒன்ஸ் வந்து நீங்க லாஜிக் பார்ட் திரும்ப பார்த்துட்டு வந்து அண்ட் தென் வந்து நீங்க கோடிங் பார்ட்டுக்கு வாங்க. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஒருவேளை லாஜிக் பார்ட்டை திரும்ப பார்த்து உங்களுக்கு வந்து இந்த क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா எனக்கு வந்து டெலிகிராம்லயே வந்து கமெண்ட் பாக்ஸ்லயே உங்க டவுட்ஸ் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்க டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட் மீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி and then கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day.